தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொங்கு மண்டலத்தினுடைய அமைப்பு செயலாளர் சாலை செம்மல் முன்னாள் அமைச்சர் வெள்ளாங்கோவிலில் இன்னும் 5 நிமிடத்தில் திறப்பு விழா காண இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரும் கொங்கு மண்டல அமைப்பு செயலாளருமான சாதனை செம்மல் கேரிய செங்கோட்டையன் அவர்கள் வரவேற்று கொண்டிருக்கின்றார். ஆகவே அனைத்து பகுதியில் இருக்கக்கூடிய ஆணைக்கிணங்க
வெள்ளாங்கோயில் பகுதியில் இருக்கிற மக்களுக்கு பயனளிக்கின்ற வகையில் அவர் கொடுக்கப்படுகிற மனுக்களை பெற்று அதற்கான நடவடிக்கை மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக இன்று அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒவ்வொரு அலுவலகம் திறப்பதற்கு காரணம் எதிர்கால தமிழகத்தை ஆளப்போகிற தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவருடைய எதிர்காலம் பிரகாசமுடைய எதிர்காலமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை எங்களால் காண முடியாது. குறிப்பாக எண்ணங்கள் தோறும் எல்லோரும் கேட்டால் 2,17,00,000 உறுப்பினர் அட்டை குடும்ப அட்டை வைத்துக் கொண்டிருக்கிற இல்லங்களில் அனைத்து இல்லங்களிலும் டிவிகேவுடைய தலைவர் வெற்றி தலைவருடைய குரல் அங்கே ஒழிக்கப்பட்டிருக்கிறது என்ற நிலை தமிழ்நாட்டில் உருவாகி. ஆகவே நேற்றைய தினம் முதலம் நடைபெற்ற 3வது ஆண்டு 2 ஆண்டு முடிந்து 3வது ஆண்டு துவக்கத்தில் அவர் சிறந்த உரையை அங்கே ஆற்றினார். ஆகவே பல்வேறு பணிகளை நல்லாட்சி தமிழகத்தில் நடத்துவதற்கு, நேர்மையான ஆட்சியை தமிழகத்தில் உருவாக்குவதற்கு, சட்ட ஒழுங்கை பேணி காப்பதற்கு, பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிப்பதற்கு, எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு அனைவருக்கும் எண்ணங்கள் தோறும் வீடற்ற அனைவருக்கும் வீடுகள் கட்டித் தருவதற்கு, 2 சக்கர வாகனங்கள் இல்லாதவர்களுக்கு 2 சக்கர வாகனங்கள் வழங்குவதற்கும் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற செயல்கள் கூட்டத்தில் அவர் இங்கே உரையாற்றினார். அவருடைய இலக்கு என்பது தமிழகத்தில் ஒரு புதிய வரலாற்றை உருவாக்குவதற்கு, தமிழகத்தை பொறுத்தவரையிலும் இந்தியாவுக்கு ஒரு எடுத்துக்காட்டான மாநிலமாக திகழ்வதற்கு முழுமையாக அவர் நின்று அந்த பணிகளை ஆற்றி வருகிறார். குறிப்பாக தமிழக மக்களும் அதைத்தான் இன்றைக்கு விரும்புகிறார்கள், ஒரு மாற்றத்தை. ஆகவே இரு கட்சியும் ஆண்டு இருக்கிறது. 2017 பிறகு 2021 பிறகு நடைபெறுகிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் பார்க்கின்ற போது இன்று ஒரு மாற்றங்கள் தேவை என்ற நிலையில் மக்கள் விரும்புகிறார்கள். ஆகவே அந்த விருப்பத்திற்கேற்ப 500 கோடி ரூபாய்க்கு மேலே திரைப்படத்திலே ஆண்டுக்கு வந்த வருவாய் வந்தாலும் கூட தேவையில்லை என்ற நிலையிலே தமிழகத்திலே ஒரு நல்லாட்சி நடத்துவதற்காக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் வெற்றி தளபதி அவர்கள் இன்று தமிழகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் விரும்புகிறார்கள். விருப்பத்தின் அடிப்படையில் நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மக்களுடைய சேவைகளை செய்வதற்கு, சிறந்த முறையில் பணியாற்றுவதற்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரி சத்யபாமா அவர்கள், மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கினிய சகோதரர் பிரதீப் அவர்களும் மற்றும் ஒன்றிய நகர பேரூராட்சி கழகத்துடைய அனைத்து நிர்வாகிகளும் நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து அந்த பணியில் நாங்கள் பெற்று ஆட்சி வருகிற காட்சியை காண்கிறேன். ஆகவே இந்த பணிகள் என்பது எதிர்கால தமிழகத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தமிழக மக்களுக்கு நல்வாழ்வு அளிக்கின்ற திட்டமாக அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் சார், நான் கரூர் சம்பவத்தில் அதுக்கு ஆகவேதான் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் 234 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் எதிர்காலத்தில் என்ற வரலாறு எடப்பாடி பழனிசாமி குரல் கொடுப்பது மட்டுமல்ல, அவருடைய சிபிஐக்கா உயர் அதிகாரி சிபிஐ என்ற என்கொயரி நடைபெற்று முடிவு பெறுகிறது. உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதி ஒருவரை ஓய்வு பெற்ற நீதிபதி நியமித்திருக்கிறார். இவர் குரல் கொடுத்து என்ன பயன்? இவர் குரல் கொடுத்த நாள் மட்டும் அங்கே உடனடியாக இன்று சிபிஐடைய என்கொயரியே இல்லை என்று சொல்லுகிறாரா? 2 முறை அவர் சிபிஐ சென்று அவருடைய விளக்கத்தை தந்திருக்கிறார். அவரும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார். எடப்பாடியார் குரல் கொடுத்தனால தான் கட்சியை காப்பாற்றப்பட்டிருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு சொல்லலாம், அதே போல கொடி பறந்து சொல்ல அது கேட்கலீங்களா?
பெரிய கட்சியோட கொடி பறக்குது, நாம் ஒரு வெற்றி நம்மளது விநாயகர் சொல்லி போட்டாச்சுன்னு சொல்லி இவர் தானே பண்ணாரு. நாமளே கொடி பிடிச்சிட்டு நான் ஒன்று சொல்றேன், இது அவங்களே கொடி பிடிச்சிட்டு அவங்களே செய்யற காரியங்கள் இது. அந்த நாமக்கல் நடந்த நான் சொல்லிடுறேன், ராசிபுரம் அங்கே நாடாளுமன்ற உறுப்பினராக ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் வந்து ராசிபுரத்தை சார்ந்தவர். அவர் இடத்திலே சொல்லுகிற போது சென்னையில இருந்து நான் கோவைக்கு வருவோம், அவர் பூனாவுக்கு செல்வதற்காக அந்த விஐபி லாட்சியில் இருக்கிற போது அவர் சொன்னார், உங்களில் கொடி பிடிச்சிட்டு கொடி இது பண்ணதை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கோம். பரவாயில்லையா? அப்போ அன்னைக்கு இல்லை, அவர் சொன்னது என்ன இருக்குது, பூனாவுக்காக ஒரு மீட்டிங்காக அவர் போகிறார், டிஃபென்ஸ் மீட்டிங். நான் இங்கே கோயம்புத்தூர் வரேன். அப்போ அவர் சொன்ன வார்த்தை, ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் இடத்துல அது நடக்கிட்டு அது விட்டுருங்க. இவங்களே எதை சொன்னாங்க, அப்போ கூட்டணி இருந்தால் மகிழ்ச்சி, தனித்து நின்றால் இன்றைக்கு நம் வீர விமர்சனத்தை பேசுவது என்பது நியாயமாக இருக்காது. அதே மாதிரி முன்னாள் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு சார், டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கட்சி தலைவராக இருக்க தகுதி இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனத்தை கடுமையாக வச்சிருக்காரு சார். கட்சி தலைவராக இருப்பதற்கு யார் தகுதி இருக்கிறார் என்று மக்கள் முடிவு செய்வார்கள். இவர்கள் யார்? அப்படி என்றால் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் எல்லோரும். அதெல்லாம் நான் வந்து கிட்ட வார்த்தை பிடிங்கி நீங்கள் டெய்லி டிவியில் போடுறது ஐடியா பண்ணாதீங்க. சொல்றது கேளுங்க, என்னையோட நிறுத்திக்க, நான் சொன்னதோட ஸ்டாப் பண்ணிக்க. நீங்கள் ஏதாச்சும் கிடைக்குமா அதை வச்சுட்டு ஒரு 2-3 நாளைக்கு இதை உருட்டலாமா, அவர்கிட்ட போய் அவங்ககிட்ட இதே கேள்வி கேட்கறது, அவங்க நான் சொல்றது இது உங்களோட எளிமைக்காக எனக்கு ரேட்டிங்காக எங்களை போட்டு அமுத்தாதீங்க. நாங்கள் சொல்றதை மட்டும் கேட்டு நீங்கள் போட்டீங்கன்னா மக்களுக்கு நல்லது. அவர் வேண்டுமென்றாலும் வெற்றி பெறுவோம்னு சொல்லிட்டு அதை பற்றி தப்பு இல்லை, எனக்கு அதை பற்றி தப்பு இல்லை. நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பது மக்கள் முடியும். நீங்கள் எங்களோட உங்கள் வீட்டில் யாரும் சொல்ல இடத்துல சொல்லுங்க, வீட்டில் பெண்கள் வீட்டில் பிசினஸ் சொல்லுங்க, மனச்சாட்சியோட சொல்லுங்க. என்ன சொல்றாங்க, விஜய் கோட்டு போகணும்னு சொன்னாங்களா இல்லையா, டிவி சொன்னாங்களா இல்லையா உங்கள் வீட்லையே சொல்லுங்க, எல்லாம் மனச்சாட்சியோட உங்களுக்கு கேட்குறேன். அவர் பின்னால் தலையாடிட்டார். விருப்பமான எப்போ சார் வாங்க? விருப்பமான 6ஆம் தேதி தான் சார், மத்திய பட்ஜெட் பத்தி தாவைக்க கருத்து என்னங்க? இல்லை, பட்ஜெட் பற்றி வந்து பொதுவாக வந்து தாவைக்க கருத்து தனிப்பட்ட முறையில் நாங்கள் புதிதாக தொடங்கிய இயக்கம் இன்னும் எங்களுடைய இயக்கத்தை வலியுறுத்தி தமிழகத்தை ஆள வேண்டியிருக்கிறது. ஆளுகிற போது தான் அந்த கருத்துக்கெல்லாம் பரிமாற வேண்டியிருக்கிறது. இப்போது அந்த சூழ்நிலை பொங்கலுக்கு பிறகு முக்கியமான தலைவர்கள்லாம் வருவாங்கன்னு சொன்னீங்க. இது மாதிரி சார் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்போ அடுத்த கூட்டங்களில் விஜய் வந்து நடனம் ஆடுவார். இது வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அடுத்தது நான் என்ன சொல்றேன்னா, முருகன் பக்தி பாடல் பாடினார். ஓகே, அவர் கூப்பிட்டாரு, அவர் ஆடிட்டு நீங்களும் சாலை போட்டு நீங்களும் என்னையிட்ட கொஞ்சம் ஆடுங்கன்னாரு. அதுக்காக இப்போ தெரியுது, நான் அவர் சொல்றேன். நயனா நாகேந்திரன் ஆடியா, இவர் சலங்கட்டி ஆடிட்டு இருக்காரு இல்லையா, வேலுமணி. இப்போ ஆடாது இருக்காங்க, நீங்கள் ஆடி சொல்லுங்க. ஆடிக்கொண்டிருப்பவரே ஆடுவதை வேண்டாம் என்று சொல்லிட்டு ஆடக்கூடாதுல ஆடுறாங்க. இப்போ இந்து முன்னணி வந்து இதுக்காக புகார் கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக இந்து முன்னணி வந்து இப்போ புகார் கொடுத்துருக்காங்க பழனியில். முருக பக்தர்களை வந்து அவங்க இது பண்ணுற மாதிரி இருக்குது, இன்சல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது இவங்க நடந்து வந்து. யாருமே முன்படுகின்ற அளவுக்கு அது எல்லா கட்சியுமே வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க பட்ஜெட் எப்படி இருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு தாவக எதுவுமே சொல்லலையே. நாங்கள் வளர்ந்து வருகிற கட்சி, மக்களுக்கு சேவையாற்ற வேண்டிய கட்சி, மக்கள் சேவையை மனதிலே வைத்து எதிர்கால தமிழகத்தை நோக்கி நாங்கள் பயணங்களை மேற்கொண்டோம். நயினா நாகேந்திரனுக்கும் ஒரு முட்டல் வாசல் இந்த மாதிரி கேள்விப்பட்டோம். தமிழக வெற்றிக்கிழமை எப்படி வெற்றி நடை போடுகிறது, தமிழ்